சனியோட பார்வை, கேதுவுடைய இணைப்பு, இந்த ரெண்டும் சேர்ந்து உங்களை படுத்தின பாடு வெளியேறப்பு. அரசியல், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் தனுசு ராசிக்காரங்க அமோக வெற்றி பெற போறீங்க. மீளா கடனிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா, தனுசு ராசி என்பர்களுக்கு குரு 8ஆம் இடத்துல உச்சம் பெறது இவர்களினுடைய சொத்துக்கள் அபகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவீங்க. வேலையில நெருக்கடிகள் வந்தாலும் இந்த 2026ல இந்த தனுசு ராசி என்பர்கள் வேலையை விடக்கூடாது. விட்டுட்டீங்க அப்படின்னா, தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் 2026 உங்களுக்காகவே, உங்களுக்கு மட்டுமே என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதி இயக்கமும், இந்த வருடத்தின் துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதியுடைய துணையுடன், அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதியோட அனுகூலத்துடன், உங்களுடைய ராசிக்கு 11க்குரிய சுக்கிரனுடைய ஆதரவுடன் இயக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்க போகுது. எப்படி? இங்க ஒவ்வொரு கிரகங்களும் 2 ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு. இப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா 5க்குரியவன் 12க்குரியவன், சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6க்குரியவன், லாபஸ்தானாதிபதியாக சொல்லக்கூடிய 11க்குரியவன், புதன் 7க்குரியவன் 10க்குரியவன். அப்ப 2 ஆதிபத்தியம் வாய்ந்தாலும் எந்த கிரகம் வலிமையான ஒரு இடத்துல வலிமை அடைகிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்ப நம்மளுடைய சுக்கிரனும் புதனும் செவ்வாயும் அடுத்த சூரிய பகவான் என்ற நம்மளுடைய நவகிரக நாயகனும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலையில் இந்த வருட துவக்கத்திலிருந்து உங்கள் ராசியில் உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட் இடத்துலையும் உங்கள் ராசியில் தான் அவங்க துவங்குறாங்க. அவங்களுடைய இயக்கமே, பயணமே எங்கேருந்து போகுது? உங்கள் ராசியிலிருந்து தான் போகுது. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். நீங்கள் பல பேரை உருவாக்கிய ஒரு ஆசிரியர். குடும்பத்தில் உங்களுடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் மூலமாக தான் உங்கள் குடும்பமே இயங்குது. என்னதான் உழைச்சி கொண்டு உங்களுடைய பெற்றோரோ இல்லையோ உங்களுடைய கணவரோ உங்களுடைய மனைவியோ யாரோ கொடுத்தாலும் சரி, ஆனால் அந்த இயக்கம், அந்த ஒரு சரியான ஒரு பாதை, ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சூப்பராக கிடைக்க போகுது. வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்கன்னா வெளிநாடு பயணம் உறுதியாக உண்டு. அதே போல் வெளி மாநிலத்தில் போய் தொழில் செய்கிறீங்க, உள்ளூரில் தொழில் பண்ணாமல் வெளி மாநிலம் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுற அத்தனை விதமான தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஏற்பட போகுது. நீங்கள் ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் கிட்டத்தட்ட அந்த மே மாதம் எண்டிலிருந்து அப்படியே எல்லா விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தவிப்புக்கு ஒரு ரிலீக்ஸ் கிடைக்க போகுது. சனியோட பார்வை, கேதுவுடைய இணைப்பு, இந்த ரெண்டும் சேர்ந்து உங்களை படுத்தின பாடு வெளியேறப்போகுது. ரிலாக்ஸ், நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இறையருள் உங்களுக்கு முழுவதுமாக கிரகங்கள் மூலமாக கொடுக்கின்றன. எப்போ ஒரு லெவலுக்கு வருவேன், எப்போ நான் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருவேன் அப்படின்னு நீங்கள் காத்திருக்கீங்கன்னா உறுதியாக இந்த 2026 வந்துடுவீங்க. அப்புறம் இந்த 2026 உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரியான ஒரு அமைப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஜூன் மாதம் கிட்டத்தட்ட 2ஆம் தேதி வரையும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கரெக்டாக நீங்கள் சரியான ஒரு பாதையை அமைச்சிங்கன்னா கட்டாயமாக திருமணம் முடிஞ்சிடும். கவலைப்பட தேவையில்லை. இந்த 2026 ஜூன் 2க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் 31 வரையும் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கவே இருக்காது. பொருளாதாரம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும், என்ன பண்ணே தெரியல, குழப்பத்தில் இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படுற உங்களுக்கு வெளிநாட்டில் உறுதியாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு லாபம் உண்டு. நீங்கள் பிறந்த ஒரு நாடு, வளர்ந்தது ஒரு நாடுனா தனுசு ராசிக்கு இனிமேல் தான் ஏற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இனிமேல் தான் ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதேபோல் தனுசு ராசியில் யாரெல்லாம் பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் ஆசிரியர்களாக வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் பல நபர்களுக்கு வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அந்தஸ்திலையும் ஒரு அதிகாரத்திலையும் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கீங்களோ,
அத்தனை விதமான நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. உங்களுக்கு கிரகங்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க. கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. மற்ற ராசிக்காரங்க கடன் வாங்கினா கூட சமாளிச்சிருவாங்க. ஆனால் அந்த தனுசு ராசிக்காரங்க மட்டும் கடன் வாங்கிட்டாங்கன்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுவீங்க. உங்களால் சொல்லவும் முடியாது. அதாவது கொஞ்சம் கடினமாக பேச மாட்டீங்க. ஏங்க இருங்க கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க, தரேன், தயவுசெய்து தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, இப்படி தான் நீங்கள் பேசி பழகிருக்கீங்க. அப்போ கடன் வாங்கினதுலேருந்து உங்களால் எந்த விஷயத்தையும் சொல்ல முடியலை. அப்போ இந்த கடன் பிரச்சனை எப்போ வெளியே வருவோம்? மீளா கடனிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா உறுதியாக ஜூன் மாதத்து வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடையும். ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய ராசியின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது கடன் பிரச்சனையிலிருந்து டோட்டலாக ரிலீஸ் ஆகி நிம்மதியாக இருக்கேன்பா, ரிலாக்ஸாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களில் பெண் குழந்தைகளுக்கு, குடும்ப பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உண்டு. உங்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கான பாக்கியம் உண்டு. அதே போல் உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காரு. உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு அந்யூன்யம் இல்லை. நீங்கள் எவ்வளவோ அன்பா பாசமாக அவங்கள்ட்ட இறங்கி போயிட்டீங்க, ஆனால் உங்களை கண்டுக்கிறவே மாட்டேங்காங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா உறுதியாக அந்த நிலை மாறும். உங்களுடைய உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும். உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு இணைப்பு ஏற்படும், ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அதேபோல் தனுசு ராசி பெண்கள் அரசாங்க உத்தியத்துக்காக நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இந்த உலகம், உங்கள் கையில் தான் இந்த அரசாங்கம். அரசியல், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் தனுசு ராசிக்காரங்க அமோக வெற்றி பெற போறீங்க. நீங்கள் அரசியல் ஏதாவது ஈடுபட நினைச்சா இந்த நேரம் ஒரு சரியான காலகட்டம். உறுதியாக பெண்கள் அரசியலில் ஈடுபடலாம், ஆண்களும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனாலேயும் நன்மைகளும் உண்டு. தனுசு ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் வெற்றியும் படிப்பில் மகிழ்ச்சியும் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், ஒரு வெற்றி சாதனை புரிவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த 2026 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? யாரை நம்பி புதிதாக வருகின்ற கண்ணுக்கு தெரியாத உறவுகள், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக வலைதளங்கள் மூலமாக வருகின்ற நண்பர்கள், உறவினர்கள், அதாவது நண்பர்களை உறவினர்களாக மாற்றிக்கொள்வது தவறு. அதே போல் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத நபர்களிடம் எந்த ஒரு ரகசியங்களையும் வெளிப்படையாக சொல்வது தவறு. இந்த ரெண்டுலையும் கவனமாக இருங்க. நீங்கள் இந்த வருடத்தில் வழிபாடு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு வழிபாடை மறக்காமல் பண்ணுங்க. வியாழக்கிழமை உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சாய்பாபா வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு நீங்கள் சரியான முறையில் பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கான இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போது, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்த்துருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா வருடத்தின் பொது பலன்களே. இதை தாண்டி உங்களுடைய மனசில் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் குடும்ப ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். என்னால் முடியலை, நான் எவ்வளவோ இறங்கி போயிட்டேன், ஆனால் என்னை மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க, அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள், இப்படி எந்த சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், அதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடு செஞ்சே மாற்றம் ஏற்படுத்திக்கலாமா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் கிரகங்கள் பலவீனமாக இருந்தால் என்ன பரிகாரங்கள் செஞ்சால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத
ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதேபோல் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய ராசி அதிபதி ஃபர்ஸ்ட் ஒரு 6 months தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 அப்படின்னு பார்க்கும்போது அந்த 2026 பலன்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த 2026ல ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல உச்சம் பெறுறது, அதுவும் ஒரு 4 மாதங்களுக்கு மட்டும் இந்த சூழ்நிலைகள் இந்த 2026ல. அதுக்கப்புறம் குரு பகவான் அக்டோபர் மாதத்துல அந்த அதிசாரம் பெற்று 9ஆம் இடத்திற்கு பயணிக்க போறாரு. இதனால இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த 4 மாதம் மட்டும் அதிகப்படியான பண நெருக்கடிகள், தேவையில்லாத விரய செலவுகள் இதெல்லாத்தையுமே சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த 2026ல இவர்களினுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் அதிகமாக பணத்தை கடந்த காலத்துல இழந்திருப்பாங்க, வருமானத்தை இழந்திருப்பாங்க, தன்னுடைய சொத்துக்களை இழக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு அந்த 7.5 சனியின் தாக்கம் அப்படின்றது 2024 வரைக்கும் மிக கடுமையாக இருந்தது. இந்த 2025ல இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய வேலையிலையும் ஒரு நிரந்தர தன்மையை பெற்றாலும் கூட அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அடைய முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. இவர்களுக்கு இந்த 2026 ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ இந்த வருடம் கொடுக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஃபர்ஸ்ட் ஒரு 6 months பாத்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் 8ஆம் இடத்துல உச்சம் பெற போறார். அந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகளை நோக்கி பயணிச்சீங்க அப்படின்னா அதுலயும் நல்ல ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்துல தொழில் ரீதியான மறைமுக வருமானம் அப்படின்றது இந்த 8ஆம் இடத்துல குரு உச்சம் பெறும்போது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த நேரத்துல உங்களுக்கு தேவையான சில மாற்றங்களை தொழிலில் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் வரும். இந்த காலகட்டம் இந்த 2026ல இந்த தனுசு ராசி என்பர்கள் அயராது உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஒரு ஓய்வு இல்லாமல் தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய வேலையிலையும் நிலைநிறுத்துவதற்காக ஏற்படக்கூடிய ஒரு கடின உழைப்பு இவர்களை ஒரு அபாரமான ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2026 இருக்கும். இந்த ராசி அன்பர்களுக்கு அவர்களினுடைய வேலையில ஒரு அந்தஸ்து அங்கீகாரம் கிடைத்தாலும் கூட ஜூன் மாதத்துல இருந்து அந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் கிடைத்த பதவியில ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்காது. அந்த நேரத்துல ஒரு சின்னதா ஒரு மன நெருடல் இருக்கும். ஏன்னா நம்ம ஏதாவது தவறான ஒரு இடத்திற்கு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கும். அதெல்லாம் பத்தி நீங்க எந்த விதமான ஒரு சிந்தனைகளும் வேண்டாம். இருக்கக்கூடிய வேலைகளை அப்படியே தொடர்ந்து செய்துட்டு வாங்க. அந்த குரு அதிசாரம் பெறும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால அந்த வேலையில நெருக்கடிகள் வந்தாலும் இந்த 2026ல இந்த தனுசு ராசி அன்பர்கள் வேலையை விடக்கூடாது. விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சில தேவையில்லாத நிதி நெருக்கடிகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ல குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நேரம். நிறைய தனுசு ராசி அன்பர்கள் கடந்த காலத்துல ஒரு 3 வருடத்துல பாத்தீங்கன்னா திருமணம்லாம் நல்ல ஒரு ஏற்பாடுல நடந்து ஒரு நல்ல ஒரு பிரபகண்டாவா உங்களுடைய திருமண வாழ்க்கை இருந்தாலும் கூட அந்த திருமண உறவுகள்ல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், ஏண்டா இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள நம்ம நுழைஞ்சோம் அப்படின்ற மாதிரியாக சில ஏமாற்றங்களை அனுபவித்த இந்த ராசி என்பர்கள் இந்த 2026ல அந்த உறவுகள் ரீதியான சில முன்னேற்றங்களை அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு குரு 8ஆம் இடத்துல உச்சம் பெறுறது இவர்களினுடைய சொத்துக்கள் அபகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவீங்க. அதாவது உங்களுடைய உடன் பிறந்தவர்கள்னால அந்த சொத்துக்கள்ல ஒரு ஷேரிங்க்கு வர்றதோ, அவர்கள் உங்ககிட்ட ஒரு உரிமை போராட்டம் நடத்துறதோ இந்த மாதிரியாக எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தான் அந்த குரு உச்சமாகக்கூடிய ஒரு நேரத்திலையும் அந்த வேலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளையும் வருமே தவிர வேற எந்த விதமான உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவு அந்த மாதிரியாக எல்லாம் எந்த இழப்புகளும் இந்த
2026ல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படாது. உறவுகள் ஒரு சுமூகமான ஒரு அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். இப்ப 2025ல இவர்களுக்கு ஏதாவது ஒரு விவாகரத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்தாலும் கூட இந்த 2026ன் தொடக்க காலத்தில் அதுல இருந்து ஒரு சுமூகமான ஒரு மாற்றங்கள், ஒரு மனமாற்றங்கள், 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு நிலைகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். அதனால இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த குடும்பம் ரீதியான நிறைய மனமாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அது இந்த ராசி என்பர்கள் தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்களை இந்த ஆண்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரம். உற்பத்தி சார்ந்த ஒரு தொழில்ல இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த உற்பத்தி துறையில நிறைய ஒரு சேஞ்சஸ கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய மார்க்கெட்டிங் உத்வேகம் பாத்தீங்கன்னா மிக அதிக அளவுல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால அந்த உற்பத்தி சார்ந்த தொழில்ல உங்களுடைய விற்பனை அளவு டைரக்ட் கிளையன்ஸாக மாறுவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். இதுவரைக்கும் ஒரு டீலர்ஷிப் ஏஜென்ட் மூலமாக விற்ற இந்த உற்பத்தி சார்ந்த தொழில்கள் எல்லாமே டைரக்டா சில பொருட்களை விற்பனை செய்வதற்கும் நீங்க ஒரு சுயமாக ஒரு ரீட்டைல் ஷாப் ஓபன் பண்ணுவதற்கும் உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கு. அடுத்து ப்ரொஃபஷனல் ஜாப் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள், டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், ஆடிட்டர்ஸ், இந்த மாதிரியாக அந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் ஒரு ஏற்றமிகு வருடமாக தான் இருக்கும். நீங்க உங்க துறையில ஒரு புது பொலிவோடையும் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தோடையும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பட் உங்களுடைய மன மாற்றங்கள் அப்படின்றது அந்த ஜூன் மாதத்துல இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு நெருடல்களை கொடுக்கும். உங்களுடைய பதவிக்கு உண்டான ஒரு மதிப்பு மரியாதை யாராவது கொடுக்காம விட்டுட்டாங்களோ, யாரும் உங்களை மதிச்சு எதுவும் செய்யலையோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் தோன்றும். இது குருவினுடைய டிரான்சிட்னால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள். அதனால பெரிய அளவுக்கு நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம். பட் ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுலயும் டாக்டர்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உண்டான வளர்ச்சிகள் வெளிநாட்டுல அபரிமிதமாக இருக்கும். உங்களுக்கு உண்டான அந்த தேவைகளும், அதாவது நீங்க எப்பவோ அப்ளை பண்ணிருப்பீங்க, அதுக்குண்டான தேவைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யாராவது மேற்படிப்பு, அதாவது வெளிநாட்டுல போய் மேற்படிப்புக்கு அப்ளை பண்ணி நீங்க படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் அதை தாராளமாக செய்யலாம். இந்த 2026 உங்களுக்கு மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா அந்த குரு அதிசாரம் அக்டோபர் மாசம் பெறதுனால மேற்படிப்புக்காக இந்த ஆண்டின் இறுதியில் நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இப்போ இந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தகுதியை மேலும் உயர்த்தி கொள்ளணும், அதற்குண்டான ஒரு சில விஷயங்களை ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வருடம் அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம். அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அரசாங்க துறையில இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்துல வேலை பார்க்கிறவங்க, அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்கள், அடுத்து அரசியல்வாதிகள், இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல பதவி உயர்வு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். அந்த ஜூன் மாதத்துல இருக்கக்கூடிய, ஜூன் ஜூலைல இருக்கக்கூடிய அந்த 8ஆம் இடத்து அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா திடீர் பதவி வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒரு 6 மாசம் நீங்க ஒரு பதவியில இருந்துட்டு அதுக்கப்புறமா உங்களை பறிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகலாம் இருக்கும். இதெல்லாமே அந்த திடீர் யோகத்தையும், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த உச்ச குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் யோகத்தையும் திடீர் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வேலையில மிகவும் கவனத்தோட இருக்கணும். வேலையில பாத்தீங்கன்னா ஒரு உடல் அசதிகள், உடல் பலவீனங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 4ஆம் இடம்ன்றது அந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடிய காலகட்டம்னால அந்த உடல் பலவீனங்கள் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். நான் அதெல்லாம் முதல்லயே சொல்லிட்டேன். அந்த அயராது உழைக்கணும், ஒரு கடின உழைப்பு அப்படின்றது இந்த 2026ல இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அந்த கடின உழைப்பாகப்பட்டது ஒரு ஓய்வில்லாத உழைப்பாக மாறுவதற்குண்டான ஒரு தருணம். அந்த ரெஸ்ட்லெஸ் இருக்கும்போது அந்த கவனமின்மை அப்படின்றது அந்த இடத்துல உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நேரம். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வேலையில ரொம்ப கவனத்தோடையும் ஒரு பொறுப்போடையும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு பொறுப்புகள், தனியாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், தனியாக ஒரு
சிறப்பு தன்மைகள் வாய்ந்த ஒரு வேலையாக தான் உங்களுக்கு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நல்ல வளர்ச்சிகள், மாணவ பருவங்கள் தான் நினைத்ததை அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும், தான் நினைத்த படிப்பை அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த 2026 இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் லட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு 2026 தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 தனுசுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பலவித இன்னல்கள், இடர்கள், கஷ்டங்கள் எல்லாம் கடந்து வந்தவங்க தனுசு. ஏன்னா குரு 6ல் இருக்கும்போது 6ல் குரு ஊரில் பகைன்னு நிறைய கடன் பிரச்சனை, தொழில் செய்யற இடத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, அதே போல குடும்பத்துல உறவுகிட்ட பிரச்சனை, யார் பார்த்தாலும் எதிர்மாரியே பார்த்துட்டு போயிட்டாங்கம்மா. அதுபோல கணவன் மனைவி பிரிவினை இதெல்லாம் கடந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் 7ல் குரு அவனுக்கு இன்னமும் ஒரு நாங்க பிடிப்பா இன்னும் வரல, எனக்கு இன்னும் ஒரு ஸ்டேபிளா இல்லம்மா அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த ஜனவரில இருந்து ஜூனுக்குள்ள வேகமாக செயல்பட்டு உங்களுடைய செயலியும் சிறப்பாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு தொழில் வாய்ப்பு, நீங்க என்னத்துல ஷைன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டம் கொடுத்துரும். நல்ல ஒருத்தருடைய ஆதரவு கடன் கிடைக்குது, நல்ல ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு, ஊர் மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், இதெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல குழந்தை பாக்கியம், தொழில் சம்பந்தப்பட்ட உயர்வு, ஊதிய உத்தியோக உயர்வு, நல்ல ஒரு பணி நிரந்தரத்துல இந்த காலகட்டம்லாம். ஏன்னா 4ல் சனி இருந்து உங்களுக்கு பலவித தடைகளை போட்டு கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் கடந்து வருவதற்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய குரு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உத்வேகம் அளித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரம் ஒரே நேரத்துல 4 வேலை செய்யறோம்னா தீவிரமா இறங்கிடாதீங்க. என்ன வேலை நடக்குதோ அதன் பாட்டுக்கிட்டு நடக்கணும். நீங்க தேவையில்லாம போய் அக்ரெசிவாக எதையும் முயற்சி எடுக்க வேண்டாம். வேகமாக இந்த திருமண விஷயங்களையும் சரி, அதே போல குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு சில விஷயங்களை முயற்சி பண்ணுவது, நல்ல விஷயங்கள்லாம் தூங்குவது, மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க போடக்கூடிய எஃபர்ட் படிப்புலாம் ஒரு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்குது. அதற்கப்புறமா உங்களுக்கு வெளியூர் கல்வி மாற்றங்கள்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஜூனுக்கு அப்புறம் 8ல் உச்சமாகக்கூடிய குரு, அதுக்கு பின்னாடி எண்டில் கேது சேர்ந்துருவாரு. இந்த காலகட்டம் இருப்பதை வைத்து அப்படியே வந்துடணும், தேவையில்லாமலாம் முயற்சிக்க கூடாது. உடல் ஆரோக்கியம் கவனம். நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்திற்கு தூங்காத தனுசுக்கு உடல் ஆரோக்கியம் வெகுவாக பாதிக்கப்படும் சொன்னா, இந்த காலகட்டம் தொழில் செய்கிற இடங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வு தேவை. கடன் வாங்குற விஷயங்கள்ல கவனம் தேவை. உங்களுக்கு இப்ப ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மட்டும் செய்து கொள்ளணும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஒரு பிரச்சனைலாம் இந்த காலகட்டம் ஜூனுக்கு மேலே ஏற்படுதுன்னா அந்த காரணகர்த்தா நீங்க தான், மற்றவங்க யாரும் கிடையாது. எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் ஒரு விழிப்புணர்வு, ஒரு அதிக கவனத்தோடு செய்யும் பொழுது நம்ம தப்பித்து கொண்டு வந்தோம்னா, ரொம்ப வழக்கு வியாஜியங்கள்ல கவனம், பிரயாணங்களில் கவனம், இரவு நேர பயணங்கள்ல கவனம். ஒரு செயலை செய்யறோம்னா நிறைய சோதனைகளையும் நிறைய சவால்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியது வரும். எந்த நேரத்துல எந்த பிரச்சனையும் எந்த ரூபத்துல வரும்னு தெரியாது. அதனால கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் இறை வழிபாடு வைத்துக் கொள்ளும் பொழுது நம்ம எப்படி இந்த இடர்கள்ல இருந்தா கடந்து வரணும், இல்ல அந்த நேரத்துல நமக்கு இன்ட்யூஷனா நம்ம காட்டு கொடுத்துரும். இந்த இடத்துக்கு போகாத, இந்த நபரோட பேசாத, இந்த இடத்துல முதலீடு செய்யாத. இந்த காலகட்டம் இந்த கண்கவர் பயிற்சிகள்லாம் நம்பி இந்த முதலீடு செய்வது, பெண் குழந்தைகள்லாம் இருக்குன்னா இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும். இல்லை 40 வயதை கடந்த பெண்களாக இருந்தாலும் நம்ம அபியூஸ் எந்த வகையிலையாவது வரும். அது ஃபோன் மூலியமாகவும் வரும், இல்லை உடல் ரீதியாகவும் வரும், இல்லை குடும்ப ரீதியாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு அப்படின்னு சொல்லலாம். பெண் பிள்ளைகள்லாம் அதில் பிறந்திருக்கிறாங்க, ஒரு 4, 8, 12 தசாபுத்திலாம் நடக்குதுன்னும் போது கூடுதல் கவனம் தேவை. அதுல குருவா இருக்கிறாரு, இல்லை சனியா இருக்கிறாருன்னும் போது விழிப்புணர்வு அலாட் ஆயிடணும். இல்லை அந்த நட்சத்திர சாரத்துல ஒரு கிரகம் தசை நடத்துறதுனாலும் அலாட்டு, சனி குரு நடத்தலைன்னா அந்த நட்சத்திரத்துல வேற எந்த கிரகம் தசா நடத்தினாலும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. பண விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். எங்கேயா எடுத்துட்டு போய் கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டு அது தரங்கள்லாம் கொடுத்துட்டு ஏமாறக்கூடாது. அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் எதிரிகள் அதிகமாக உருவாகக்கூடிய வாய்ப்பு. நம்ம இந்த காலகட்டம் அலாட்டு ஆறுமுகம்னு கவனமாக இருந்துடணும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு நீங்க கேட்டவுடன் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓம் ஏகதந்த கணபதியே நமக. இதை கேட்ட மாத்திரத்தில் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியோடு பயணிக்கலாம். 8ல் வரக்கூடிய
குருவும் அதற்கு பின்னாடி வரக்கூடிய கேதுவையும் இவர் வந்து சிறப்பாக ஆக்டிவேஷன் செஞ்சிருவாரு அப்படின்லாம். உங்களுக்கு வழங்கக்கூடிய காளின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப இருக்குது. அந்த காளியை சொல்லும் பொழுதே சிறுவாச்சூர் மதுரகாளி இந்த அம்பாளை வழிபட வழிபட உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் நடக்கும். ஓம் ஸ்ரீ ஹா காளியே நமக இப்படின்னு ராகு காலத்துல நீங்க வந்து வெள்ளிக்கிழமையில 11 to 12 நீங்க வந்து வழிபடும் பொழுது, ஒரு ஆலயத்துல வழிபடலாம், இல்லை இல்லத்திலேயே ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது ரொம்ப மிகச்சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம். இந்த விநாயகர் மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்ல புத்தியையும் வாழ்க்கையில் சித்தியையும் வெற்றியையும் தந்துருவாருன்னு சொல்லலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை போக்கு கொடுத்துருவாரு. ஏன்னா எல்லாத்துலயுமே தடையாக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா நாளை இருக்கக்கூடிய கேது உங்களை வந்து இழுக்குது. அப்பெல்லாம் வந்து ஓம் ஏகத்தந்த கணபதியே நமகன்ட்டீங்கன்னா போதும், எப்பேற்பட்ட தடையும் வேற இருக்கும், எவ்வினைகளே வேற இருக்க வல்லான் விநாயகர். அப்ப இந்த மந்திரத்தை கேட்ட மாத்திரத்திலே கமெண்ட் செய்பவர்களுக்கு அந்த நொடியே உங்களுக்கு வந்து ஒரு நல்வாழ்க்கை உத்தியமாகும்னு சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களாம் விட்டு கொடுத்து போயிடுங்க, தேவையில்லாத வாக்குவாதங்களை வைத்துக்கொள்ளாதீங்க. வீட்டில் பேசி முடிவதற்கெல்லாம் ஜூனுக்கு முன்னாடி பண்ணணும். அதுக்கப்புறம்லாம் வந்து கேஷுவலாக பயணித்திடணும். அதுக்கப்புறம் வந்து சனி கடந்து வந்தாதான், இல்லை பேசிலாம் முடிச்சிட்டோம்னா அப்படியே வந்து அமைதியா எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. ஒருத்தரை நம்மளுக்கு பிடிச்சி போச்சுன்னா 5 வாரம் ஒன்னா இருப்பதில்லை. அவங்க கிட்ட இருக்கிறவங்களுடைய தேவையில்லாத பழக்க வழக்கங்களையும் நம்ம சொல்லி அவங்க திருத்த பார்க்கணும். அப்படி இல்லையா நம்ம வந்து அதோட ஒரு சகிப்புத்தன்மையோடு கடந்து வருவது, ஒரு தாய்மைத்தோடு கடந்து வருவது இப்ப தனுசுக்கு ரொம்ப அவசியமாகுது. ஏன்னா நிறைய சிங்கிள் தனுசுல இருக்கும். பெண்கள் இதுல ரொம்ப சகோதரிகள் இருக்கிறாங்க. இந்த காலகட்டம் நீங்க வந்து ரொம்ப சிறப்பா வந்துடணும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. நிறைய வந்து பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, ஃபினான்சியலி உங்களை வந்து விரயம் செய்து கொள்ளும்பொழுது உங்களுடைய சுகஸ்தானங்கள் சிறப்பாக இயங்கும். தொழில் நல்லா மேன்மையடையும். அதே போல உங்களுடைய வெற்றி எந்த ஒரு களத்தில் போய் நின்னாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தனுசு எப்போ வந்து நீங்க ஆலயங்கள்ல தீபம் ஏற்ற எண்ணெய் வாங்கி கொடுக்கும்போது, ஆத்மார்த்தமான பிரார்த்தனை வைக்கும்போது, இந்த இக்கட்டான சூழல்ல, ஏன்னா 8ல கேது வந்த பிறகு வருட எண்டுல வந்துருவார், அதுக்கு முன்னாடி குருதா இருப்பார். அந்த சூழல்லாம் கடந்து வருவதற்கு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது, அங்க போய் ஒரு 10 நிமிஷம் அமரும் பொழுது, வாய்ப்பு இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் அமரும் போது உங்கள் பிரச்சனைக்கான காரணத்தை அந்த சித்தர்களே உங்களுக்கு இன்ட்யூஷன்ல காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். வண்டி வாகனங்களை கவனம், இரவு நேர பயணங்களை கவனம், விலை மதிப்புள்ள பொருட்கள் கவனம், யார்கிட்டையும் வண்டி யாராவது கொடுக்கக்கூடாது, நீங்க வாங்கக்கூடாது, பணம் பொருட்கள் வாங்கல கவனம், நகை கொடுக்கறதும் கிடையாது, வாங்குறதும் கூடாது. விலை வந்த பொருட்களை பேங்க்ல எடுத்துட்டு போய் வச்சுறது ரொம்ப சிறப்பு. ஒரு சிலர்லாம் வந்து இப்ப லோன்ல வந்து இந்த காயின்ஸ்லாம் வாங்கி வைப்பீங்க, அந்த மாதிரி வாங்கி கூட முதலீடு செய்து கொள்ளலாம். தனுசு ராசியில் உள்ள பெண்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடாதீங்க. அதுக்கு தான் இறை வழிபாடு செய்ய சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து சொல்லக்கூடிய மந்திரம் என்ன, நம்ம ஒரு விநாயகர் மந்திரத்தை சொல்லும்போது தடைகளையும் உங்களுக்கு வெற்றியையும் கொடுத்துருவான்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அம்பாள் ஸ்லோகம் என்னன்னு சொன்னீங்கன்னா, துர்கை போற்றிய வந்து 108 போற்றிகளை வந்து சொல்லி கொண்டு போய் வரும்போது, ஓம் காத்தியாயனாயே கன்னியாகுமாரி தீமையை தன்னோ துர்கி பிரச்சோதயாத், இதை வந்து ராகாலத்தனத்தில் சொல்வதோ இல்லை நேரம் கிடைக்கும் போது 21 முறை சொல்லுவதோ உங்களுக்கு அந்த துர்கை வெற்றியை வந்து சித்திக்க அருள் பாலிப்பால். அப்ப 8ல் இனிமேல் வரக்கூடிய அந்த கிரக தாக்குதல்ல இருந்து நம்ம சிறப்பா வழிபடுவதற்கு மேல் சொன்ன வழிபாடுகள்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்ல, வியாழந்தோறும் மதியம் 1 to 2 அன்னதானம் செய்யக்கூடிய தனுசு ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து எதிர்கொள்ளும். இனிப்போட கொடுங்க. ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, 11 ரூபாய் சில்லறை பணம், எலுமிச்சங்காய் ஊறுகாயோடு கொடுக்கக்கூடிய தனுசு அனைத்து விதமான பலன்களையும் வந்து பெற்றுக்கணும். ஏன்னா 2 பகுதியாக பிரிக்கிறோம். இந்த குருவே வந்து ஒரு பக்கம் வந்து ஹீரோவா வருவார், ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து வில்லனா வருவார். ஹீரோவா வரக்கூடிய காலகட்டம் நம்மளுக்கு ஜூனுக்கு மேல நம்மளுக்கு வந்து அவரே வில்லனா வருவார். அந்த வில்லனை வந்து நமக்கு சாதகமாக்கி கொள்ள வல்லவனாக அந்த வில்லனை வந்து நல்லவனாக மாற்றிக்கொள்வதற்கு இறை வழிபாடுகளும் நம்மளுக்கு இந்த மந்திரங்களும் வெகு சிறப்பாக துணை புரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். காரிய தடைகளை நீக்குவதற்கு தான் இந்த விநாயகர் மந்திரம். அது மட்டும் இல்லாமல் ஜெயத்தையும் உங்களுக்கு அருளிடுவார். நிறைய மெடிடேஷன் பண்ணணும். தேவையில்லாத மனக்குழப்பம், மனசோர்வுலாம் வந்து தவறான முடிவுகளை எடுக்க வச்சிடும். ஒரு செகண்ட்ல கண்ணிமைக்கு நேரத்தில் போய் செஞ்சுட்டு வந்துடுவோம். அதுலேருந்து வெளிப்படுவதற்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு வந்துடும். 1 மணி நேரம் நடக்கிறவங்க, தான தர்மம் பண்ணுறவங்க, மருத்துவ உதவி பிறருக்கு செய்கிறவங்க, ஏழை எளியருக்கு அன்னதானத்திலிருந்து, வஸ்திர தானத்திலிருந்து, ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி, ஃபினான்ஷியலி
மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன். பண்ணக்கூடிய தனுசு தடம் பதிக்கும் அசாத்திய சாதனை புரியும் சொல்லலாம். 8ஆம் இடம் தான் சோதனைகளை சவால்களை தாண்டி வெற்றியை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய இடம். அதுல குரு உச்சமாகும் பொழுது நிறைய எல்லாத்த பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு அனுபவ பாடத்தையும் கொடுத்து நம்மளை சிறப்பாக பயணிக்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் படிப்புல கூடுதல் எஃபர்ட் போடணும். நீங்க போடக்கூடிய முயற்சி உங்களுக்கான பலன்களாக சேரும். வயதில் மூத்தவங்க ஒரு நார்மலா ஒரு லைஃப்லாம் போகுதுன்னா அப்படியே கடந்து விடுவது ரொம்ப சிறப்பு. பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீங்க. தேவையில்லாத வழக்கு வம்பு வியாஜியங்கள் வேண்டாம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகளுக்கிடையே விட்டு கொடுத்து போவது, இல்வாழ்க்கை துணையுடன் ஒருமித்த கருத்தோடு பயணிப்பது, அதே போல வேற்றுமொழி மனிதர்கள் வேற்றுமொழி பேசுபவர்களுடன் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப சிறப்பு. கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல அதே போல உங்களை நீங்களை வெளிப்படுத்துவதில் கூடுதல் கவனம் தேவை. உங்கள் பர்சனல் விஷயங்கள்ல கூடுமான வரைக்கும் பாதுகாத்து வைப்பது ரொம்ப சிறப்பான பலனை தரும். தனுசு ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராசிக்கான பலனை நம்ம தெளிவா பார்த்திருக்கிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களை முடிவெடுக்கணும், ஒரு தொழில் முன்னேற்றம் எப்ப கிடைக்கும், ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கணும், வீடு வண்டி வாகன யோகம் எனக்கு எப்ப அமையும் அப்படின்னு பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கும். அதற்கான சந்தேகங்கள் தீர்த்து கொள்வதற்கு கீழ்காண என்னை தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, இந்த பதிவுகள்ல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வழிபாட்டையும் மந்திர உச்சாரணங்களையும் அந்த இறை வழிபாட்டையும் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்கூடா காணலாம். நம்பிக்கை மட்டும்தான் வேணும். நம்பிக்கையோடு செய்யும் பொழுது ஒவ்வொரு பிரார்த்தனையும் உங்களுக்கு முழுமையான வெற்றியை தரும். கூடவே தான தர்மமும் கண்டிப்பாக செய்யணும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோனலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.